அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கூடுதலான கவனம் வேண்டும் அப்படின்னும், ஒரு சில ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த கிரகணத்தை ஒட்டி ஜோதிடர்களால் சொல்லப்படுது. அப்படி இந்த வருஷத்தில் வரக்கூடிய கடைசியான சந்திர கிரகணம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இது இந்த சந்திர கிரகணத்தால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இந்த கிரகணம் எந்த நாளில் வருது, எந்தெந்த நேரத்தில் தொடங்கி எப்போது முடிகிறது, மேலும் இது பற்றிய தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல் தான் நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா, உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான பதில்கள் கொடுத்துருவாங்க. ஆவணி மாதம் 2026 பௌர்ணமி திதி ஆகஸ்ட் 28 வியாழன்கிழமை. இந்த நாளில் தாங்க இந்த சந்திர கிரகணம் நடக்கிறதுக்கு. இந்த நாளில் கும்பராசியில் சந்திரன், சிம்மராசியில் சூரியன் மற்றும் நிழல் கிரகமான கேது இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. மேலும் சூரியன் மற்றும் சந்திரனிலேயே பூமி நேர்கோட்டில் வர்றதால சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு எந்தெந்த பகுதிகளில் தெரியும் அப்படின்னா, எந்தெந்த ராசிகளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முக்கியமாக இந்த ஆண்டினுடைய இந்த இறுதி சந்திர கிரகணம் ஆவணி அவிட்டம் மற்றும் ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நாளில் வருது. இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலவின் சுமார் 96% பகுதி பூமியில் நிழலாக மறைக்கப்பட இருக்கு. இந்த கிரகணத்தின் தாக்கமானது மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான 12 ராசிகளையும் பாதிக்கப்படும். சந்திரனின் அமைப்பு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு சாதகமற்ற பலனை தரக்கூடியதாக இருக்கலாம். இந்த சந்திர கிரகணம் குறித்த 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்திய நேரப்படி ஆகஸ்ட் மாதம் 28 காலை 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:32 மணிக்கு முடிவடைய இருக்கு. கிரகண கால அளவு 5 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் 39 நிமிடங்கள் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆகஸ்ட் 28 கிரகணம் நிகழக்கூடிய 6:53 மணிக்கு சர்ப்ப கிரகமான ராகு சஞ்சரிக்கக்கூடியது கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பார். அதே சமயம் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது உடன் சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்திய நேரப்படி காலை 6:53 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்குறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. கிரகணம் தென்படாத இடங்களில் சூத காலம் செல்லுபடி ஆகாது. இந்த கிரகணம் இதன் காரணமாக இன்று கொண்டாடப்படக்கூடிய இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகையும் ஆவணி அவிட்டம் நிகழும் தங்கு தடை இல்லாமல் கொண்டாட முடியும். அதாவது ஒரு இடத்துல கிரகணம் தெரியுது அப்படின்னா தான் அதுக்கு தோஷ காலம் உண்டு, நம்ம பரிகாரங்கள் செய்யணும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது. வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்கா கண்டங்களிலும் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். மேலும் இந்த கிரகணத்தின் முழு நிகழ்வை வட மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளில் நன்றாக காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திர கிரகணத்தை காண இயலாது. இந்தியாவில் ராசிகள் மீது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கருதப்படுறது இல்லை. இந்த கிரகணம் நிகழும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, சிம்மம், விருட்சகம், மகரம் மற்றும் கும்பராசிக்கு அந்த காலகட்டத்தில் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னும் ஒரு சில தகவல்கள் சொல்லப்படுது. அதனால் இந்த சந்திர கிரகணத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு முக்கியமான ராசியில் சொல்கிறாங்க. சரி, 3 ராசி கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த ராசினா, முதலாவதாக கன்னிராசியை சொல்கிறாங்க. ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணத்தில் கன்னிராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை தொடங்குறத தவிர்க்கணும். வணிகர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கணும். பண பரிவர்த்தனைகளை செய்யும் போது நிதானமாக இருக்கணும். பண விஷயங்களில் அவசரப்படாமல் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும்.
முக்கியமாக இந்த காலத்தில் யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது. எந்த ஒரு திதி திட்டங்களையும் நீங்கள் போடும்போது முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்கணும். நிதியை பொறுத்த வரைக்கும் நிதியில் நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தணும். யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணத்தால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தடைகளை சந்திக்க நேரிடலாம். மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வேலையுமே அவசரப்பட்டு செய்யாமல் பொறுமையாக செய்யணும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மேலும் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள முயற்சிக்க வேண்டும். முக்கியமாக வேலைகளை சிந்தித்து செய்ய அறிவுறுத்தப்படுது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். இந்த காலத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். கவனக்குறைவாக இருக்கிறத தவிர்க்கணும். இல்லை அப்படின்னா அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. முக்கியமான வேலைகளை செய்யும்போது சிறப்பு கவனம் செலுத்தணும். தொழிலில் அவசரமான முடிவுகள் எடுக்கிறத நீங்கள் அறவே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி இன்னும் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சாதாரணமாக இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் 2 கிரகணங்கள் நடக்கும். அதாவது சூரிய கிரகணம் 2, சந்திர கிரகணம் 2 அப்படின்னு பார்க்கும்போது 4 கிரகணங்கள் நடக்கிறத சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு சூரிய கிரகணம், கடைசி சூரிய கிரகணம் தற்போது தான், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி தான் கடைசி சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சது. அதுபோல் இப்போது இந்த சந்திர கிரகணம் நடக்க இருக்குது. சரி, இந்த கிரகணத்தால் ரிஷபம் மற்றும் சிம்மராசிக்காரர்களுக்கான எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிஷபம் மற்றும் சிம்மராசிக்காரர்கள் சந்திர கிரகண காலத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. ரிஷபராசியினர் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக தேர்வு செய்ய வேண்டும். அவசரமாக பேசுறது அல்லது கோபத்தில் பதிலளிப்பது குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். அதே போல் சிம்மராசியினர் பணியிடத்தில் மேலதிகாரிகளோடு பேசும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது அதிகார போட்டியை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய திறமையை நிரூபிக்க அவசரப்படாமல் நீங்கள் பொறுமையோடு செயல்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களோடு கருத்து மோதல் ஏற்பட்டாலும் உடனடியாக பதிலடி கொடுக்காம சூழ்நிலையை புரிந்து கொண்டு பேசுறது நல்லது. முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுறது அவசியம். கிரகண காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தி நேர்மறையான சிந்தனையோடு செயல்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் அமைதியை பேணுவது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு இந்த சந்திர கிரகணத்தால் மீனராசிக்காரர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு மற்றும் ஆரோக்கிய விஷயங்களில் கூடுதலான கவனம் செலுத்தணும். உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவது அல்லது திட்டமிடாமல் பணத்தை செலவு அளிப்பதை தவிர்க்கிறது நல்லது. பெரிய முதலீடுகள் மற்றும் முக்கிய நிதி முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம். குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடைய வற்புறுத்தலுக்காக தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் உங்களுடைய பட்ஜெட்டை கருத்தில் கொண்டு செயல்படுங்க. உடல் நலத்திலும் கூடுதலான அக்கறை காட்டுவது அவசியம். தூக்கம், உணவு மற்றும் ஓய்வில் அலட்சியம் காட்டாமல் தினசரி பழக்க வழக்கங்களை சீராக வைத்து கொள்ளுங்க. அதிகமான மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க தியானம் அல்லது ஆன்மீக செயல்களில் ஈடுபடலாம். உடலில் ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் உரிய கவனம் செலுத்துறது நல்லது. பொறுமையாகவும் திட்டமிடக்கூடிய செயல்பாட்டால் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய தேவையற்ற குழப்பங்களை எளிதாக உங்களால் சமாளிக்க முடியும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த சந்திர கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.